ஹாய், வெல்கம் பேக் டு லீனாஸ் ஹோம் ஃபுட்ஸ். புதுசாக என் சேனல் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண, ஷேர் பண்ண மறக்காதீங்க. இன்றைக்கி நம்ம சின்ன வெங்காய பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் 1/2 கிலோ சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன் இன்றைக்கி. அது நல்லா தோலெல்லாம் எடுத்துட்டு நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி நைஸாக அரிஞ்சு எடுத்துக்கோங்க. எல்லாம் ஒரே சைஸாக இருக்கிற மாதிரி அரிஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சைஸில் இருந்தால் சரியாக வதங்காது. அதனால் இந்த மாதிரி நைஸாக அரிஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு அதில் தேங்காய் எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. தேங்காய் எண்ணெய் தான் நல்லாயிருக்கும். உங்களுக்கு தேங்காய் எண்ணெய் பிடிக்கலன்னா நீங்கள் எந்த எண்ணெய் யூஸ் பண்ணுறீங்களோ அதை ஊற்றிக்கோங்க. இன்றைக்கி நான் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன். தேங்காய் எண்ணெய் நல்லா சூடானதும் அதில் 1.5 டீஸ்பூன் போல் கடுகு சேர்த்துக்கலாம். ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க. 2 வரமிளகாவை கிள்ளி போட்டுக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம். இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு நம்ம அரிஞ்சு வச்சிருக்கிற வெங்காயத்தை அதில் சேர்த்துடலாம். 1/2 கிலோ வெங்காயம் எடுத்துருக்கேங்க. அது எல்லாத்தையுமே சேர்த்துடலாம். வெங்காயத்தை நல்லா வதக்கி எடுத்துக்கணும். எந்த அளவுக்கு வதக்கணும்னா அது கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம போட்டிருக்க வெங்காயம் பாதி அளவுக்கு வந்துடும். அந்த அளவுக்கு வதக்கிக்கோங்க. முன்னாடி உப்பு போட வேணாம். ஏன்னா இது நம்ம இப்போ பாதி அளவு வந்துருச்சுன்னா அப்போ உப்பு கரெக்டாக போட முடியாது. அதனால லாஸ்ட்டாக போட்டுக்கலாம். இப்போ நம்மளோட வெங்காயம் கலர் மாற ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் வதக்கணும். நல்லா வதக்கிட்டே இருங்க. அடுப்பு மீடியமில் வச்சுக்கோங்க. ரொம்ப ஹையில் வேண்டாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்குங்க. இப்போ நம்மளோட வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. கோல்டன் ப்ரௌன் ஆகிருச்சு. இப்போ இதில் நம்ம மிளகாய் பொடி போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் மல்லித்தூள். எல்லாமே டீஸ்பூன் தாங்க, டேபிள் ஸ்பூன் இல்லை. 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், இந்த பொரியலுக்கு தேவையான அளவு உப்பு. இதெல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நம்ம போட்டிருக்க பொடியோட பச்சை வாடையெல்லாம் போகணும். அந்த அளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க. 2 நிமிஷம் இருந்தால் போதும். அந்த பொடியோட பச்சை வாடையெல்லாம் போயிடும். நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. அடி பிடிச்சிடாம மட்டும் பார்த்துக்கோங்க. அடி பிடிக்காது, அடி பிடிக்காமல் பார்த்துக்கோங்க. இப்போ இந்த வெங்காயம் வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றாதீங்க, தெளித்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சமாக கையில் எடுத்து தெளித்து விட்டுட்டு இதை மூடி வச்சிடலாம். மூடி வச்சிருங்க. வெங்காயம் வேகட்டும். அதுக்குள்ளே நம்ம தேங்காய் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் ஜீரகம். இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அரைக்கக்கூடாது, ஒரு வாட்டி சுற்றி எடுத்துகிட்டு வந்துடுங்க. தண்ணி ஊற்றக்கூடாது. 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள். சும்மா அந்த கலருக்காக போட்டிருக்கேன், போடலனாலும் பரவாயில்ல.
கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு அரைச்சிடலாம். இப்போது நம்ம இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுது நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காவை இதில் சேர்த்துடலாம். இப்போ நம்ம போட போகிற தேங்காய்க்காக தான் நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன். ஏற்கனவே வெங்காயத்தில் உப்பு போட்டிருக்கோம். இப்போ நம்ம போட போகிற தேங்காய்க்காக கொஞ்சம் லைட்டாக உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ அரைச்சி வச்சுருக்க தேங்காய் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா எல்லா இடத்துலையும் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா வதக்கி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது நம்ம போட்டிருக்க வெங்காயம் தேங்காய் எல்லாம் நல்லா வேகட்டும். வெங்காயம் வெந்துருச்சு, தேங்காய் வந்து வேகட்டும். 1 நிமிஷம் போல் மூடி வச்சிட்டிங்கன்னா அந்த தேங்காய் வெந்துடும். அவ்வளோதாங்க, நம்மளோட வெங்காய பொரியல் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு என்கிட்ட சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், வித்தியாசமாகவும் இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. பாய்.